இந்த தேர்தல் ஒரு வித்தியாசமான தேர்தல். தமிழ் மண்ணை பாதுகாப்பதற்கும் தமிழ்நாட்டை வளர்த்தெடுப்பதற்கும் மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவருடைய முதலமைச்சர் என்ற கடமையும் ஆட்சியும் தொடர்வதற்குமான தேர்தல். மாண்புமிகு முதலமைச்சர் 5 ஆண்டுகள் உழைத்த உழைப்பு, தீட்டிய திட்டங்கள், அவருடைய சுற்றுப்பயணங்கள் எல்லாம் தான் இந்த தேர்தலிலே பேசப்பட்டது. இன்னும் தேர்தல் வாக்குறுதிகளை கொடுத்திருக்கிறார். கடந்த 2021 தேர்தலில் கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றிவிட்டு இப்பொழுது மீண்டும் தேர்தல் வாக்குறுதியை கொடுத்திருக்கிறார். மக்கள் முழுமையாக நம்புகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள் கொடுத்தால் வாக்குறுதியை நிறைவேற்றுவார் என்ற நம்பிக்கை மக்களிடம் இருக்கிறது. மோடி மீதோ பாஜக மீதோ அதிமுக எடப்பாடி பழனிசாமி மீதோ அந்த நம்பிக்கை இல்லை. தேர்தலில் அதை கண்கூடாக தமிழ்நாடு முழுவதும் பார்த்தோம். எழுச்சியாக வாக்களித்திருக்கிறார்கள். மீண்டும் முதலமைச்சராக அண்ணன் தளபதி மு.க. ஸ்டாலின் அவர்கள் தொடர்வார். இந்த வாட்டி அதிகமான ஓட் பர்சன்டேஜ் போல இருக்குது. தாவேக்காக்கு அதிக வாய்ப்பு இருக்குது. அவங்க அமைச்சரவை பட்டியெல்லாம் கூட ரெடி பண்ணி நேற்று போட்டுக்கிட்டு இருந்தாங்க. கனவுல ஒன்றா அதெல்லாம் செய்யலாம், நிஜத்தில் வராது. அங்கே இருக்கிற ஆட்கள் அது மாதிரி சுற்றி இருக்கிறவங்க. அதனால் எல்லாமே சாதாரணமாக நேற்று முளைத்த காளான்களெல்லாம் தமிழ்நாட்டை ஆள முடியாது. தமிழ்நாட்டுக்கென்று பாரம்பரியம் இருக்கிறது. தமிழ்நாட்டுக்கென்று கலை, கலாச்சாரம், இலக்கணம் எல்லாம் இருக்கிறது. எல்லோரும் எம்ஜிஆராகவும் என்டிஆராகவும் ஆகிவிட முடியாது. இந்த தேர்தலில் வாக்குகள் சில சதவீதம் எடுப்பார்கள். குறிப்பாக இந்த கால்குலேஷன் அண்ட் அரித்தமெட்டிக், நீங்கள் கூட்டல் கழித்தல், மக்களுடைய மனநிலை, கட்சி வாரியாக உள்ள வாக்கெடுப்பு, ஓட்டு வங்கி, இதையெல்லாம் கூட்டி கழித்து பார்த்தால் ஒரு உண்மை தெரியும். குறைந்தபட்சம் 40 விழுக்காடுக்கு மேல் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான கூட்டணி வாக்கு வங்கி இருக்கிறது. நான் சொல்கிறது 50ன்னு மிகப்படுத்தி சொல்லலை. 42.65ன்னு ஒரு கணக்கு வந்துச்சு. எல்லாம் ஸ்ட்ராட்டஜிஸ்ட், சர்வே ரிப்போர்ட் எல்லாம். நான் அப்படிலாம் சொல்லலை. இந்த கணக்கு தேமுதிக சேர்வதற்கு முன்பும் திரு ஓபிஎஸ் சேர்வதற்கு முன்பும் சில இயக்கங்கள், கட்சிகள், அது இஸ்லாமிய இயக்கங்களாகட்டும், சமூக கட்டமைப்பு உள்ள இயக்கங்கள் சேருவதற்கு முன்பு இதெல்லாம் 1%, 1/2%, 4-5% இன்னும் பலம் கூடியிருக்கு. நான் சொல்வது குறைந்தபட்சம் ஒஸ்ட் கம் ஒஸ்ட் என்று சொல்லுவார்கள். 40 விழுக்காடுக்கு மேலே வாக்கு வங்கியை கொண்ட கூட்டணி தான் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி. இந்த 40 விழுக்காடை தொடும் அளவிற்கு எந்த கட்சிக்கு வாக்கு வங்கி இருக்குன்ற நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அது மாதிரி யாருமே கிடையாது. இன்றைக்கி 90 விழுக்காடு தேர்தலில் வாக்குப்பதிவு நடந்திருக்குன்னா எஸ்ஐஆருக்கு அப்புறம், ஒருவேளை எஸ்ஐஆர் இல்லாத இருந்தால் 71 விழுக்காடுலேருந்து 75 விழுக்காடு தான் நடந்திருக்கும். இதுவும் ஒரு கால்குலேஷன், அரித்தமெட்டிக் தான். இதை புரிபவர்களுக்கு புரியும். புரியாதவர்கள் ஒரு மாயையில் வருகிறார்கள். மக்கள் தீர்ப்பளித்து விட்டார்கள். மீண்டும் அண்ணன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் முதலமைச்சராக தொடர்வார் என்று தீர்ப்பு எழுதியிருக்கிறார்கள். இந்த தீர்ப்பு 4ஆம் தேதி வாசிக்கப்படும். எத்தனை தொகுதியில் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு எதிர்பார்க்குறீங்க? எனக்கு தெரிஞ்சு 200 தொகுதிக்கு மேல் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்குது. அதில் மாற்று கருத்தே கிடையாது. சில மேதாவிகள், சில ராமானுஜர்கள், புலிகள் கணக்கு போட்டு கொண்டு இருக்கிறார்கள். அப்படி இருந்தாலும் 200 தொகுதிகளுக்கு குறையாமல் நாங்கள் வெற்றி பெறுவோம். இது சிம்பிள் அர்த்தமெட்டிக், சிம்பிள் கால்குலேஷன். எங்களுடைய கூட்டணிக்கு, திமுக தலைமையிலான கூட்டணிக்கு 40 விழுக்காடுக்கு மேல் வாக்கு வங்கி இருக்கிறது. இந்த வாக்கு வங்கி ஏதாவது ஒரு கட்சி பெற முடியுமா? இதுதான் சிம்பிள் கால்குலேஷன். விஜயோட அரசியல் நிலைப்பாடு எப்படி சார் பார்க்குறீங்க? அவங்க பின்னாடி போகிற ரசிகர்கள் அவங்களாம் ஒரு ஃப்ரீ ஃப்ளோட்டாக போயிட்டுருக்காங்களே சார். நான் ஒப்பிட்டு பார்க்கணும். நீங்கள் எம்ஜிஆர் கூட என்டிஆரோட தயவுசெய்து ஒப்பிட்டு பார்க்காதீங்க. அவர்களாம் நிறைய செஞ்சுட்டு தான் அரசியலுக்கு வந்தாங்க. அவர்கள் ஒரு பரிணாம வளர்ச்சி பெற்ற நடிகர்கள், ஹீரோ, மக்கள் மனசை கவர்ந்தவங்க. அப்படிலாம் இன்றைக்கி இருக்கிறவங்கள ஒப்பிட்டு பார்க்க முடியாது. இன்னும் ஒரு படி மேலே போய் சிரஞ்சீவி அவர்கள் எங்கள் கட்சியில் இருந்தார். அவர் பிரஜாய் ராஜ்யம் கட்சி ஆரம்பித்தார். 20 லட்சம் பேருக்கு மேலே கூட்டினாங்க அவருடைய கட்சி ஆரம்பிக்கும் போது. அந்த பிரஜாய் ராஜ்யம் கட்சி காங்கிரஸ் கூட யோசனை பண்ணாங்க, ஒரு மிகப்பெரிய நடிகர் வந்துட்டார், ஒய்எஸ்ஆர் ராஜசேகர் ரெட்டி என்ன பண்ண போகிறாருன்னு. ஆனால் அவர் 18 விழுக்காடுக்கு மேலே வாக்குகளையும் பெற முடியல.
18-19 சட்டமன்ற உறுப்பினருக்கு மேலேயும் பெற முடியலை. ஆனால் அவர் தான் சூப்பர் ஹீரோ, என்றைக்கும் ஹீரோ, அன்றைக்கும் ஹீரோ. ஆனால் ஒரு ஸ்டேஜில் இவ்வளோ சட்டமன்ற உறுப்பினர்கள் விழுக்காடு வாக்கு வங்கி பெற்ற பிறகு கட்சி நடத்த முடியல. ஏன் நடத்த முடியல? ரசிகர்கள் வந்து கேடர் பேஸ்டு பார்ட்டியாக மாற முடியாது. ரசிகர்கள் தான். அதுக்கப்புறம் எல்லாம் பிச்சுட்டு போயிட்டாங்க. அவரால் கட்சி நடத்த முடியாமல் என்ன பண்ணார்? காங்கிரஸில் இணைச்சி ஒன்றிய அரசில் UPA 2ல் அவர் வந்து ஒரு ஒன்றிய இணை அமைச்சராக டூரிசம் மினிஸ்டராக பொறுப்பேற்றார். அதற்கு பிறகு அவர் நடிக்க போயிட்டார். அப்படியாப்பட்ட சூப்பர் ஸ்டார் தமிழ்நாட்டில் சிரஞ்சீவிக்கு நிகரான சூப்பர் ஸ்டார் இடம் கிடையாது. இதெல்லாம் ஒரு ஒப்பீடு. இப்போ பவன் கல்யாண் ஒருத்தர் வந்தார். பவன் கல்யாண் என்ன பண்ணார்? அவருடைய அரசியல் என்னாச்சு? ஒரு பார்ட் ஆஃப் த கவர்மெண்ட்டு தான். கவர்மெண்ட்டும் ஆக முடியாது. இங்கேயும் விஜயகாந்த் வந்தார், நடிகர் கார்த்திக் வந்தார், பல பேர் வந்திருக்காங்க. ஏன் நம்ம உலக நாயகன் கமலஹாசன் வந்தார். எல்லோரும் அந்த வீச்சை எட்ட முடியுமானா எட்ட முடியலை. ஒவ்வொருத்தருக்கு ஒரு அளவுகோல் இருக்குது. அந்த அளவுகோல் அவருடைய உயரம் அவங்களுக்கு புரிஞ்சு தான் அரசியலுக்கு வந்தாங்க. இது ஒரு மாயை, ஒரு பிரம்மை நடந்துகிட்ருக்கு. 4ஆம் தேதி தீர்ப்பு வாசிக்கப்படும். உங்களுக்கு கூட அந்த ஐடி ரைட்லாம் இடையில் நடந்தது. அதுதான் சொல்கிறேன், தேர்தலையே நடத்த விடலை. ஒரு சுமூகமாக பீஸ்ஃபுல்லாக எல்லோரும் ஜனநாயக திருவிழாவில் கலந்துக்கணும். வேட்பாளர்கள் கட்சியை சார்ந்தவர்கள்லாம் அந்த தேர்தலில் வந்து வெளிப்படைத்தன்மையோடு பணியாற்ற விடலை. அங்கங்கே முகாம்கள் இட்டு தாக்குதல், ரைடு, ஒரு உளவியலான தாக்குதலை நடத்திட்டு இருந்தாங்க. நாங்கள் எங்கேயுமே நடத்தலைன்னாங்க. நாங்கள் வீடியோ ஆதாரம், இன்னும் 2-3 வீடியோ ஆதாரம் வந்திருக்கு. தேர்தலுக்கு பின்பா சென்னைக்கு போயிட்டு அதுக்கும் ஐடி விளக்கம் கொடுக்கணும். நான் இன்கம் டேக்ஸ் துறையை கேட்டுக்கொள்வதில் அதிகாரிகள் நல்ல மனிதர்கள், மெத்த படித்தவர்கள், நல்ல குடும்பத்திலிருந்து பயிற்சி பெற்று உங்களை படிக்க வச்சு ஒரு மிகப்பெரிய ஆளுமையாக அமைச்சிருக்காங்க. ஆனால் உங்களை ஏவ விடுபவர்கள் டெல்லியிலேருந்து யாருன்னு தெரியும். அந்த ஏவலுக்கு நீங்கள் பலிகடாகி விட வேண்டாம். சட்டம் என்ன சொல்லுது? நீங்கள் எங்கே சோதனை நடத்தினாலும் சோதனை நடத்துவதற்கு உங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. தகவல் அடிப்படையில் நீங்களாம் அந்த கடிதத்தில் எழுதியிருக்கீங்க. இன்டெலிஜென்ஸ் ரிப்போர்ட்டோ உங்கள் ரிப்போர்ட்டோ நீங்கள் சோதனை நடத்துங்க, கைப்பற்றுங்க. கள்ள பணத்தை கணக்குகளாக கைப்பற்றுங்க, தப்பு கிடையாது. அதில் எங்கள் கவர்மெண்ட்டையும் நாங்கள் பண்ணோம். ஆனால் வெளிப்படைத்தன்மையோட இந்த வீட்டில் ரைடு பண்ணோம், இந்த வீட்டில் சோதனை நடத்தணும். ஏன் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ண மாட்டேன்றீங்க? ஒரு வேளை ஏதாவது கிடைச்சிருந்தால் ப்ரெஸ் ரிலீஸ் பண்ணுவீங்களா? கிடைச்சிருந்தாலும் கிடைக்கலனாலும் அந்த வீட்டில் வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்குது. மன அளவில் உளவியலாக பாதிக்கப்பட்டிருப்பாங்க. நீங்கள் வெளிப்படையாக சொன்னீங்க, என்னார் வீட்டில் நாங்கள் வந்து சோதனை நடத்தணும், அந்த சோதனையின் அடிப்படையில் எங்களுக்கு கிடைச்சிது இல்லை கிடைக்கல. அதுக்கு மீறி ஒரு படி மேலே போய் சொல்கிறேன், எங்களுடைய மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்கள் எத்தனை பேர் வீட்டில் ரைடு பண்ணீங்க, சோதனை நடத்துனீங்க? எத்தனை தலைவர்கள் வீட்டில் ரைடு பண்ணீங்க, சோதனை பண்ணீங்க? அதே போன்று அதிமுக தலைமையில் பாஜக, பாமக, அமமுக வேட்பாளர்கள் எத்தனை பேரை ரைடு பண்ணீங்க, சோதனை பண்ணீங்க? அந்த தலைவர்கள் வீட்டில் எவ்வளோ பேர் ரைடு பண்ணி சோதனை படிச்சிங்க, எவ்வளோ கைப்பற்றுறீங்க? வெள்ளை அறிக்கை கொடுங்க. இதிலேயே தெரிஞ்சு போயிடும் எவ்வளோ பாகுபாடோடு, எவ்வளோ பாரபட்சத்தோடு இன்கம் டேக்ஸ் துறை பழி வாங்கியிருக்கிறது மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி தலைவர்களையும் வேட்பாளர்களையும் தெரியும். வெள்ளை அறிக்கை கொடுங்க. நாங்கள் என்ன கேட்குறோம்? நீங்கள் ஒயிட் பேப்பர் ரிப்போர்ட் கொடுங்க. The Chennai Silks in Mega Summer Sale.